இவங்களை தேடுறதுக்கு குதிரை மேல வராம நடந்து வந்தேனே, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். மலை மடு செடி கொடி ஒண்ணு விடாம காடெல்லாம் தேடிட்டேன். எப்பவோ ஏகாதசிக்கு போன குருநாதர் சுனந்த மார்த்தாண்ட இதுவரைக்கும் போன இடம் தெரியலையே. மொத்தத்துல 3 கஜபஜா. இவங்களுக்கா ஓடி 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 என் உடம்பெல்லாம் கஜபஜா ஆகி போடுச்சு. அம்மாவுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? குருதேவா, எங்க போயிட்டீங்க குருதேவா? சபா தெரிஞ்சு நானே தேஞ்சு போயிட்டேன். சிரிப்பா இருக்கா அவனுக்கு? கஜா பெண் பொருளா இருக்கே. சீச்சி, வயசு கோளாறு. காட்டுல கரடி சிரிக்குமே தவிர இந்த இடத்துல கன்னி பெண் சிரிப்பாளா? கஜபஜா இருக்கு. யார் சிரிக்கிறது? அடே, நான் தண்டங்கிறது கூட தெரிஞ்சிருக்கேன். யார் பெத்த பொண்ணும் எதுவானா எனக்கு என்ன தேடி ஒண்ணு வருதுன்னா அதிர்ஷ்டம் தான். இதோ நீ கண்ணாமூச்சி விளையாடாம சீக்கிரமா மூஞ்சியை காட்டு. பொண்ணு வருதுன்னு நினைச்ச இந்த மண்டை வருது. செத்து போனதுக்கு அப்புறம் புருஷன் எதுக்கு புருஷன்? உன்னை கட்டிட்டு நான் என்ன செய்யறது? கஜா இவங்களுக்கா தேடி வந்ததுல என் வாழ்க்கையை கஜா ஆடுவோம் நம்ம. அம்மா அம்மாடி பிரியா, யாரது? நான் தான். என்ன கல்யாணமா? ஐயோ, மண்டை மண்டை மண்டை, நான் எங்க போறது? இந்த மண்டை என்ன வெறுத்துட்டு வருது, அதோட கல்யாணங்குது. என்ன இது கஜா? நான் மண்டை ஓடல பிரியா. ஐயோ பிசாசு! எங்க பிசாசு கூட்டத்துல நான் தான் ரதிதேவி. அழகு சரியான மன்மதன் நீதான். கல்யாணம் செஞ்சுக்கலாமா? கல்யாணம் வேண்டாம், என்ன விட்டுருமா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த காட்டுல என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஜெய் பிரச்சண்ட பைரவி. குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிடுச்சு. துணி கூட மாறி போச்சு. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது லட்சம் சம்பாதிக்கப்படும். அப்படியா குருதேவா? இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். 1,00,000 காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன் இதோ இந்த சுவடியை படியுங்கள், சுகமாக தூங்கி விடுவார். பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக்கொள். வச்சுக்கவா? பிரபாவதி, உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரச்சண்ட பைரவி. சந்தோஷம். கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா? ஓ, பேரு சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம். அம்மா, யாருமா இவங்க? சந்தோஷம். என் பேர் சந்தர்ப்பம். ஆமாமா, இவங்க 2 பேரும் உனக்கு அண்ணன் உறவு. அண்ணன் உறவா? இவங்க 2 பேரும் இனிமே இங்கதான் இருப்பாங்க. சொன்ன வேலையெல்லாம் செய்வாங்க. ஐயோ ஐயோ, அவர் வந்துட்டாரே. அம்மா கலாவதி, சோபனாரைக்கு போமா, உள்ள போமா. போடி அம்மா. வாங்க வாங்க. கிழட்டு கிராக்கி வருது. ஆமாடோ. வாங்க வாங்க வாங்க. பிரபா, நலம் தானா? அப்படி பாக்காதுங்க. வாங்க வாங்க வாங்க. இப்படி உட்காருங்க.
ஜமீன்தார் ஐயா, முதலில் 100 பொற்காசுகள். உங்களுக்கு ஒரு வகையில மச்சான் வருவங்க. அவர் விட்டுவாரா? மைத்துனர்களே, இப்படி வாருங்க. 100 பொற்காசுகள் என்ன, இதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு. பிரபா, நீங்க வாங்க வாங்க. பொற்காசுகள். ஐயோ, வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா கொரட்டை விட்டு தூங்குறாரு. சிச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு, நீ எழுப்பி விடு. சிச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, மந்திரம் வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு மருந்து தூக்கம். ஓடுற மந்திரம் நமகேயும் காமம் கடாபட் கடாபட். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கூப்பிட்ட குரலுக்கு யாரும் வந்திருக்காங்க. நீயே தானா? பிரியா, ஐயோ, பிசாசு, பிசாசு, பிசாசு. அம்மா தாயே, பிரியா பிரியான்னு பிசாசம் பின்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபஜ கஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமா நம்ம. இந்த கோதண்டத்தை காப்பா தாயே, உன்னை கும்பிடுறேன், மரமா ஒழிச்சுக்கிறேன், தப்பா நினைக்காத தாயே. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, பதவி வெறியினால் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளேன் அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன். அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். பக்த லலிதா, உன் மனதை அறிந்தோம். அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். யாருவர்? எங்கிருக்கிறார் தாயே? இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயே? அம்மன் குரல், நானே சொல்கிறேன், அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல். போ. ஆகட்டும் தாயே, உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுறதுல ஒண்ணு. கொண்டாட்டிக்காகத்தான் நான் குரல பேசினேன், கோவிச்சு கூடாது. வரேன் தாயே. அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ, எந்த மரத்து மேல இருக்காரோ? இங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா? மாதா அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை நிர்மிச்சான என்னை கல்யாணம் செய்து கொண்டு என்று சொல்வது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நடக்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் எனக்கு கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. வெக்கம்தானே காதலுக்கு வரும். விவகாரம் மன்னிச்சிடுங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும். கஜா, எனக்கு கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையே, என்ன சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எங்க குருபத்தினி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடிப்போ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? கஜா, தெய்வத்து கூட மறந்து போயிடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்குல்ல. ஆமா, சுவாமி, நான் தான் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை தான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன், உங்க பல்லு மேல ஆணை. லலிதா தேவி, ஆமா, தேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம் என் வேலை முடியற வரைக்கும் வச்சுக்க. ஆகட்டுங்க.